நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/7/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி, ஜூலை மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. ராகு காலம் 7:30 9, குளிகை 1:30 3, யமகண்டம் 10:30 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 5:44 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 7:22 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:22 வரை மூலம், பின்பு போராடம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு வெற்றிப்படி ஏறும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் கண்டிப்பாக வசூலாகும். தன வரவும் சீராக என்று இருக்கக்கூடுங்க. புதிய நண்பர்களால் இன்பமும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும். மனதில் தெம்பு மகிழ்ச்சியும் என்று நிலவ கொடுங்க. சிலருக்கு புதிய இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. அதற்கு தேவையான நிதி வசதிகளும் கிடைக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கை காணப்படுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் கண்டிப்பாக கூடிவிடும். திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் திறந்து மற்றவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று உற்சாகம் அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கும், பயத்தை ஏற்படுத்தும். காதலில் வெற்றி பெறுவதற்கு பொறுமை என்பது வேண்டும், நிதானம் வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து ஈடுபடுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நெருக்கடியான சூழலில் இன்று மாணவர்களுக்கு நண்பர்கள் உதவிகள் செய்து கொடுப்பார்கள். கல்வியில் ஒன்று மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்பமும் ஏற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனசுக்குள் தென்பும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடுங்க. புதிதாக இடம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யோகமான நல்ல பலனும் இன்று ஏற்படக்கூடும். தனவரவும் சீராக இருக்கக்கூடுங்க. மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்லக்கூடும். என்று உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கிருத்திகை நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. இறைவன் அருள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளை துல்லியமாக லாபகமாக கையாளுவீர்கள். மனம் விட்டு இன்று நீங்கள் பேசுவீர்கள். வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு திறமை உண்டாகக்கூடும். முயற்சி பண்ணால் எளிமையாக ஜெயித்துவிட முடியுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். எல்லோரையும் சந்தேகப்படும் குணத்தை மட்டும் விட்டுவிட்டால் சந்தோஷமிக்க வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். அன்னையின் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. பயந்த நிலையும் கொஞ்சம் இருக்குங்க. பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். எதிலும் ஆர்வமுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். விருந்தினர் வருகை இன்று இருக்க கொடுங்க. மரியாதை அந்தஸ்து கண்டிப்பாக கூடிவிடும். விடாமுயற்சியுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பண வரவும் இன்று திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அரசியல் துறையினருக்கு கட்சியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை சமாளித்து விடுவீர்கள். பெண்கள் கூடுமானவரை இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. முடிவுகளை எடுக்கும் பொழுது தெளிவாக எடுப்பது மிக நல்லது. பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியுங்க. குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காதல் பெரிய பிரச்சனை எதுவும் கொடுக்காது, பயப்பட வேண்டாம்.
காதலை விட்டு கொடுத்து செல்வதே மிக சிறப்பு. காதலை நீங்க கொஞ்சம் யோசியுங்கள். சரி வருமா சரி வராதா என்று யோசியுங்கள். குடும்பத்தில் கலந்து பேசுங்கள். அதுவே நல்ல முடிவை கொடுக்கும். இன்று மாணவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டுங்க. சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சக மாணவரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். மாணவர்கள் யோசித்து செய்யும் காரியங்களில் வெற்றி இருக்கும். தெளிவான முடிவெடுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. காரியங்களை கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. பணவரவு சீராக இருப்பதினால் சேமிப்பு அதிகப்படுத்த வேண்டுங்க. எல்லோரையும் சந்தேகப்படுகின்ற குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். சந்தோஷம் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். வாழ்க்கை தேவைகளும் ஒரு பக்கம் அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். ரோகிணி. இன்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். எதிலும் பொறுமையாக ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பத்தை மற்றும் கொஞ்சம் நீங்க நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. மிருக சிரிஷம். என்ற விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். எதையும் சமாளித்து முடிவெடுங்கள், அது வெற்றி கொடுக்குங்க. முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்று உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு பிடிவாத குணத்தை மாற்றிக்கொண்டு அமைதியை மட்டும் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மிதுனம் ராசி நேயர்கள். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். சந்தோஷமான நாளாக கண்டிப்பாக இருந்துவிட்டு கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். இன்று விருப்பப்படி எல்லாம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. விருப்பங்களும் ஒரு பக்கம் அனைத்தும் கைகூடிவிடுங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகளும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கலைத்துறையில் உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் கிடைக்கக்கூடும். புதிய வாய்ப்புகள் கூட தேடி வர கொடுங்க. வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பண வரவு மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவரது நட்பும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக இருக்கும். முகப்பொலிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்னும் சிலருக்கு நிதி நிலைமை சீர்படும் நாள் என்றே சொல்ல முடியும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். ஆனால் காதலை நினைத்து நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். நேரத்தையும் வீணாக்கி கொண்டிருப்பீர்கள். செய்யும் செயலை கவனமாக செய்யுங்கள். தன்னால் காதல் கைகூடும். பெண்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். யாரிடமும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். பெண்கள் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. புது புது விஷயங்களில் நாட்டம் செல்ல கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று மன திருப்தி ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். மாணவர்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தைரியத்துடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று எந்த ஒரு பணியிலும் நீங்கள் ஈடுபடும் பொழுது துடிப்புடன் ஈடுபடுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீர்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்து கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்ல கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முடியாத காரியத்தையும் கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. புனர்பூசம்.
தெய்வீக சிந்தனையின்றி மேலோங்கி விட்டுக்கூடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். விடாமல் என்று உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் நன்மைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மனதை மட்டும் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்ற மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மன தெளிவுமின்றி ஏற்படக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். எதிலும் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. புதிய திட்டங்கள் யோசனைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பயணங்கள் கூட இனிமையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிக பண வரவுக்கான புதிய வழிகள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு பக்கம் வருமானம் குறைவது போல் இருக்குமே தவிர பயப்பட வேண்டாம். வேறு ஏதேனும் வகையில் வருமானம் வந்து கொண்டிருக்கும். மறுபக்கம் கடன் தொல்லை இருந்தாலும் அதனை சரி கட்டிவிட முடியும். மன சஞ்சலம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி கட்டிவிட முடியும். வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிலர் புதிய வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை செய்வது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெற்று சிரமங்கள் குறைந்துவிடக் கொடுங்க. வேலை பளு குறைந்து காணப்படுவீர்கள். வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. திடீர் செலவுகள் என்று கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே நடக்குங்க. மன கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியும். முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. பொருள் வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வாகனம் பூமி மூலம் உங்களுக்கு லாபமும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் யோசித்து எடுக்க முடிவுகளில் வச்சு இருக்குங்க. சுறுசுறுப்பை இன்று மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. பெண்கள் நிதானமாக இதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் மனக்கசப்பும் கவலையும் இருக்கத்தான் செய்கின்றது. காதலை விட்டுப்பிடிப்பதும் பொறுமை காப்பதும் நல்லது. அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். முழு முயற்சியுடன் கல்வியில் ஈடுபடுங்கள், வெற்றி பெறலாம். மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள் மனசுக்குள் தோன்றுங்க. தைரியம் உண்டாக கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று எதிலும் நீங்கள் நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். பண வரவுக்கான புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. வெட்டி செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். சிரமங்கள் கண்டிப்பாக குறைந்துவிட்டு கூடும். வீடு நிலம் வாங்கப்பட்ட முயற்சி வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்களில் நாட்டம் செல்ல கொடுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். பூசம். இந்த நாள் பொருள் வரவு சீராக இருக்க கொடுங்க. முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கக்கூடும். மனக்கவலை நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கை கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு திருந்து சிறப்பான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆயில்யம். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தையிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். சிலருக்கு வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கும். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. திடீர் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கூர்ந்து பார்த்து அதற்கான முடிவு காண்பது நல்லது. வாகன யோகம் ஏற்படக்கூடும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். சிம்மம் ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். அதிக பண வரவுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று சந்தோஷம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அழகிய மனைவி அமையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருமண முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். தடைகளை உடைத்தெறிந்து எதிலும் வெற்றி பெற முடியும். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் ஏமாற்றங்களும் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு முயற்சிகள் எப்பொழுதும் போலவே எடுத்துக்கொண்டே இருங்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இன்று ஏற்படக்கூடும். பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. உல்லாச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கக்கூடுங்க.
எதிலும் மன தைரியத்துடன் செயல்படுங்கள், அது வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் செல்ல கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவருக்கு புது புது விஷயங்கள் எல்லாம் தென்படும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், செய்து விடலாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உதவி என்று வருபவர்களுக்கு கண்டிப்பாக உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. நூதன பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்துவிட்டு கூடும். அளவான பணவரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. காரியத்தில் அனுகூலமும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க கொடுங்க. என்று மனசுக்குள் நிம்மதி உருவாகக்கூடும். மனக்கவலை மறந்து சிறப்புடன் உங்களால் செயல்பட முடியுங்க. பூரம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். கடன் தொல்லை கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகுங்க. வெட்டி செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகம் பண வரவுக்கான புதிய வழிகள் கண்டிப்பாக தென்படுங்க. எல்லாவற்றையும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உத்திரம் சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிடக்கூடும். சிறப்பான வாழ்க்கை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அதிக பண வரவுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூமி மூலம் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் நிலவ கொடுங்க. உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். என்று திறமை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று மனக்கவலை ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று கண்டிப்பாக நீங்க அவசர முடிவுகளை எடுப்பதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். நண்பர்களுக்கு உதவிகள் செய்வது கொடுப்பதை ஆர்வமாக கொண்டிருப்பீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். புதிய திட்டங்கள் யோசனைகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. சிறந்த ஆலோசகராக கண்டிப்பாக திகழ முடியுங்க. புதிய சொத்துக்கள் அமையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் ரீதியான முக்கிய முடிவுகளை இன்று நீங்க எடுப்பீர்கள். நன்மையே கண்டிப்பாக நடக்கும். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் என்று திருப்தி அடைய கூடுங்க. எல்லாவற்றிலும் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கக்கூடும். புத்தி தெளிவும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியமும் இன்று பலம் பெறக்கூடுங்க. மனசுக்குள் தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஒரு பக்கம் மனக்குழப்பம் நீங்கி முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவு சீராக இன்று இருக்கக்கூடுங்க. பெண்கள் ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று அனைவரையும் சமாளித்து வெற்றி வகை சூடுவீர்கள். கொடுத்த கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். முக்கிய பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய திட்டங்கள் யோசனைகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. காரியத்தில் அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புத்தி தெளிவும் கூடிவிடுங்க. அஸ்தம் நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்க விடக்கூடும். நன்மை கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. அனைவரின் விஷயத்திலும் இன்று நீங்க அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நம்பிக்கை மட்டும் எதிலும் இழக்க வேண்டாங்க. யோசியுங்கள், முடிவில் தெளிவாகிடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்க கூடுங்க. சித்திரை இந்த நாள் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் என்று திருப்தி அடைய கூடுங்க. கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைகளை லாபகமாக கையாள வேண்டியிருக்கும்.
கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. சிறந்த ஆலோசகராக இன்று நீங்கள் திகழ்வீர்கள். புதிய சொத்துக்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. புதிய முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மன தெளிவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். முடியாததை முடித்து காட்டும் நாளாகவும் இருக்கக்கூடும். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாகவும் இருக்கக்கூடுங்க. பயணங்கள் உங்களுக்கு இனிமையாக அமைந்துவிடக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வர்கள். புதிய திட்டங்கள் யோசனைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. சிறந்த ஆலோசகராக கண்டிப்பாக திகழ்வீர்கள். புதிய சொத்துக்கள் இன்று அமைந்துவிடக் கொடுங்க. தொழில் ரீதியான முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். நன்மையே கண்டிப்பாக நடக்கும். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் என்று திருப்தி அடையக்கூடுங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். காரியங்களும் அனுகூலமாகவே நடக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடிவிடும். தைரியம் ஏற்பட்டுவிடும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியமும் பலம் பெற கொடுங்க. மனசுக்குள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். மனக்குழப்பத்தையும் இன்று எப்படியும் சரி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு புதிய திட்டங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். என்று பெண்கள் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். தைரியமான முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். புரியாத புதிருக்கு கூட கண்டிப்பாக இன்று விடை கிடைத்துவிடக் கூடுங்க. காதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம், பொறுமை வேண்டும். காதலில் நீங்க முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசி எடுப்பதே சிறப்பு. என்று மாணவர்கள் தடபுடலாக எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். கல்வி என்னவோ அதனை மட்டும் பாருங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நன்கு படியுங்கள். மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கு மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். இடைவிடாமல் நீங்க உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்லது எது கெட்டது எது என்று சரியான முறையில் தீர்மானிப்பீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கூடுங்க. நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியுங்க. சுவாதி என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனசுக்குள் தைரியம் உண்டாக கூடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. புதிய யுக்திகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. விசாகம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். காரியங்கள் அற்புதமாக கைகூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் மூலம் நல்லது நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இடைவிடாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக அணுகுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு தன வரவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். நன்மைகளும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. பிரச்சனைகள் ஏற்பட்டக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. என்று உங்களுடைய பாதையில் தடைகளும் தடங்களும் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகிவிடும். எல்லா விஷயத்தையும் நீங்க கவனமாக அணுகி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியின் ஒத்துழைப்பு கூட மன மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று இன்ப சுற்றுலா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இனிமே ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல வாகன யோகமும் இருக்கும். நல்ல வருமானமும் ஒரு பக்கம் இருக்கும். நெருங்கிய உறவினருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்க. வரன் தேடும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீருங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வும் நீங்கும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரக்கூடுங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். பெண்கள் என்று கூடுமானவரை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் இருக்குங்க. பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மற்றவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முன்கோபத்தை காட்ட வேண்டாம்.
காதலில் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சமாளித்து விடலாம். காதலை பற்றின புரிதலை மட்டும் இருக்கட்டும். அது மட்டுமில்லை, காதல் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். பழைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கட்டுவீர்கள். மாணவர்கள் இன்று எது சரி எது தவறு என்று தீர்மானிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று இந்த நாளை இனிமை நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. வருமானம் கண்டிப்பாக உயர்ந்து விடக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடக்கக்கூடும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புது புது விஷயங்களை நாட்டம் செல்லுங்க. மதிப்பு மரியாதை அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். எதையும் இன்று நீங்க சாமர்த்தியமாக முடித்து காட்டுவீர்கள். தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இனிய சுற்றுலாக்கள் அமையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. வருமானம் சீராக என்று உயர கொடுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு அற்புதம் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. நல்ல நிர்வாகம் வெளிப்படக்கூடும். நல்ல யோகமும் என்று வெளிப்படக்கூடும். வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது இன்னும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று புது புது வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தொட்டது கண்டிப்பாக துலங்கும். முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். சந்திராஷ்டிரம் இன்னும் உங்களுக்கு முடியலிங்கே இருக்கின்றது. ஆகையால் சிந்தித்து செயல்படுவதே சிறப்பு. தெய்வீக காரிய ஈடுபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. அரிய சாதனைகளை புரிந்து புகழடைவீர்கள். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு மட்டும் கொடுக்க வேண்டாம். உடல்நலில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகுங்க. மிகவும் கவனமுடன் எதிலும் இருப்பது நல்லது. வருமானம் நல்லபடியாக உயரும். படிப்படியாக வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலை கண்டிப்பாக மாறுங்க. மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் செயல்படுவது நல்லது. பண விஷயத்தில் நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்து விட முடியுங்க. பிரச்சனைகளுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். பெண்கள் கூடுமானவரை இன்று பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுங்கள். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. பெண்கள் யோசித்து எதையும் செய்யுங்கள், அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். இன்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சுலபமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இன்று மாணவர்கள் முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த நாள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தயவு செய்து செல்ல வேண்டாம். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மனம் கொஞ்சம் இறுக்கமான நிலையில் இருக்க கொடுங்க. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்காதீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். போராட்டம். நல்லவைகள் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக யாரிடமும் தயவு செய்து வாக்குவாதம் செய்ய வேண்டாம். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள், அது போதும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். தெய்வீக காரிய ஈடுபாடு அதிகரிக்குங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது மிக நல்லது. உத்திராடம். என்ற குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். இறுக்கமான மனநிலை ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க.
வருமானம் உங்களுக்கு சீராக உயர்ந்துவிடக் கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாங்க. மகரம் மகரம் ராசி நேயர்கள், என்று எதிலும் நீங்க சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. பயணங்கள் கண்டிப்பாக இனிமையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகன வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்பட கொடுங்க. தன லாபம் உங்களுக்கு சீராக அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தில் லாபமும் தொழில் முன்னேற்றங்களும் ஏற்படுங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. நேரம் தவறாமல் உண்பதும் உறங்க செல்வதும் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்க கொடுங்க. தன்னம்பிக்கை இன்று உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றி பெற செய்வீர்கள். விருப்பங்கள் ஒரு பக்கம் கைகூடிவிடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனம் வேண்டுங்க. பணியாட்களை கொஞ்சம் கவனமாக வழிநடத்துங்கள். வீண் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பதே நல்லது. வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று லாவகமாக எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். காதலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக செல்லும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், என்று நல்லவரின் நட்பு ஏற்படக்கூடும். வாகன வசதி வாய்ப்புகளும் பெருக்க கொடுங்க. பயணங்கள் உங்களுக்கு இனிமையை கொடுக்குங்க. என்று சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வீண் பகை கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக காத்திருக்கின்றது. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. திருவோணம், நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் சீராக வரக்கூடும். இன்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். வெற்றிக்காக போராடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அவிட்டம், சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்து விடக்கூடும். வீண் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் இருக்கக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் பாதைகளில் ஏற்பட்ட தடைகளும் தடங்குகளும் விலகி செல்லக்கூடும். எல்லா திசைகளிலும் ஏற்படக்கூடிய கடினமான சூழல் மாறிவிடக்கூடும். போட்டியின் காரணமாக வியாபாரத்தில் ஆதாயம் கொஞ்சம் குறையுங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உறவுகளுக்குள் சின்ன சின்ன பகை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். சாதகமான பலன் பெறுவதற்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயன்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்குங்க. உங்களுடைய நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பலம் பெறும். கடன் பிரச்சனைகளும் ஓரளவு கண்டிப்பாக தீரும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நல்லது எது கெட்டது எது என்று சரியான முறையில் தீர்மானிக்க வேண்டும். சிறு சிறு உதவிகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு கட்சியில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொண்டர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. என்று கும்பம் ராசினியர்கள் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை சரி கட்டி விட முடியும். கடன் பிரச்சனைகளை கூட சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் என்று யோகமான நல்ல பலன்களை பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபடாதீர்கள். காதல் கொஞ்சம் மன கசப்பை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். இறுதியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதலை நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெரிவிக்கட்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மன நிம்மதி கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தைரியமாக ஏற்றுக்கொள்வீர்கள். அதனை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியம் என்று கூடிவிடுங்க. படியுங்கள். மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு இனிமையாக அமைந்துவிடக் கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். கடன் பிரச்சனைகளை கூட லாபகமாக கையாளுவீர்கள். என்று உங்களுடைய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். சதயம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. பயணங்கள் உங்களுக்கு இனிமையாக இருந்து விட கொடுங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. தொட்டது ஓரளவு தொழுங்கும் நாளாக இருக்கக்கூடும். தேவையற்ற பொருட்களை மட்டும் தயவு செய்து வாங்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று என்றிருந்தால் எதிலும் சிறப்புகள் உண்டாக கூடுங்க. புரட்டாத்தி. மனம் என்று உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்கள் பாதைகளில் ஏற்பட்ட தடைகளும் தடங்களும் விலகி செல்லக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகளை லாபகமாக அணுகுவீர்கள். இந்த நாளை நீங்க வெற்றிக்கான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாங்க. மீனம் ராசினியர்கள் இன்று நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பல வழிகளில் முயற்சித்த காரியங்கள் இப்பொழுது வெற்றியை கொடுக்கும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீட்டு தேவைகள் எல்லாம் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. பல வகையிலும் உங்களுக்கு பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் உருவாகும். திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்க கொடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வர கொடுங்க. புது இடம் வாங்கி பத்திரப்பதிவு செய்ய சாதகமான சூழல் இருக்குங்க. தொழில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வருமானத்திற்கெல்லாம் குறைவிருக்காது. கலைத்துறையினர் கோபப்பட்டு பேசி பகைமை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். கவனமாக இதிலும் ஈடுபட வேண்டும். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக முடிக்க முடியுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட முடியுங்க. அது மட்டுமில்லை, பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். என்று காதல் மன கசப்பை கொடுத்தாலும் கண்டிப்பாக பயப்படாதீர்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை மட்டும் வேண்டும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக செயல்படுவீர்கள். கல்விக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். என்று மாணவர்களுக்கு புதிய யோசனைகள் தென்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வருமானம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களில் நாட்டம் செல்ல கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் விரும்பும் விதத்தில் அமையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிவீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இடைவிடாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. மனதில் ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு மருந்து கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்ல கொடுங்க. இந்த நாள் உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கொடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்று வாய்வு சம்பந்தப்பட்ட உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரியங்களை கொஞ்சம் நிதானமாக செய்வது நல்லது. மன பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். முன்னேறுங்கள், முன்னேறி செல்லுங்கள். இன்றைய நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தையும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இறைவன் துணையுடன் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.